சென்னை தி நகரில் நேற்று நடைபெற்ற பிரச்சாரத்தின் போது பொதுமக்களுக்கும் வாகன போக்குவரத்திற்கும் இடையூறு ஏற்படுத்தியதாக அளிக்கப்பட்ட புகாரில் தவேக தலைவர் விஜய் மற்றும் அக்கட்சியின் வேட்பாளர் ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் நேற்று சென்னையில 3 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்கும் நிகழ்வு ஆனது நடைபெற்றது. குறிப்பாக டி நகர் வேட்பாளர் ஆனந்த், அதே போல 1000 விளக்கு தொகுதியோட வேட்பாளர் மற்றும் அதே போல எழும்பூர் சட்டமன்ற தொகுதியோட வேட்பாளர் என்ற 3 சட்டமன்ற தொகுதியோட வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். டி நகரில் அவர் நேற்று இந்த வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தார். புஷி ஆனந்த் அவர்களை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அதிக நிபந்தனைகளை மீறி கூட்டம் கூடியதாகவும் அனுமதிக்கப்பட்ட நிகழ்வுக்கு பதிலாக ரோடு ஷோ நடத்தியதாகவும் போக்குவரத்தும் பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்படுத்தியதாகவும் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தவேக தலைவர் விஜய் மீதும் அதே போல டி நகர் வேட்பாளர் புஷி ஆனந்தன் மீதும் 2 பிரிவின் கீழே மாம்பலம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். பறக்கும்பாடி அதிகாரி சந்தோஷ்குமார் கொடுத்த புகாரின் பேரில் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நேற்று வீட்டிலிருந்து புறப்பட்ட அவர் டி நகர் பகுதியில் ரோடு ஷோ நிகழ்த்திய போது அளவுக்கு அதிகமான கூட்டங்கள் கூடியதாகவும், குறிப்பாக 2500 நபருக்கு மேல் கூட்டம் கூட்டக்கூடாது என்று அனுமதி வழங்கப்பட்ட நிலையில அதற்கு அதிகமான கூட்டங்கள் கூடியதாகவும், அனுமதிக்கப்பட்ட நிகழ்வுக்கு பதிலாக ரோடு ஷோ நடத்தியதாகவும், போக்குவரத்துக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்படுத்தியதாகவும் புகார் அளிக்கப்பட்டதன் அடிப்படையில 2 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அங்கு ஏற்கனவே காவலர்கள் மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் வீடியோ பதிவு செய்ததன் அடிப்படையிலும் இந்த விதிமுறைகள் மீறியதாக கூறி அவர்கள் மீது இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.